Thank you, Principal Sir. நெல்லை நாடார் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலுடைய 41வது ஆனுவல் டே. இந்த நிகழ்வு என்னோடு இந்த மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் சார்ந்திருக்கின்ற கமிட்டி மெம்பர்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், அட்மின் செக்ரட்டரியாக இருந்தாலும், ட்ரெஷரராக இருந்தாலும், வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும், குறிப்பாக இந்த பள்ளி நிறுவனத்தை மிக அருமையான முறையில் நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பிரின்சிபல் சார், வைஸ் பிரின்சிபல், எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அன்பு மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் மோர் தென் ஒரு 41 இயர்ஸ் இன்னைக்கு தொற்றுக்கு 41 ஆண்டுகளை கடந்து செல்லவிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் கடந்து இன்றைக்கு ஒரு கல்லூரி அளவுக்கு இந்த நெல்லை நாடார் வளர்ந்திருக்குது அப்படி சொன்னா, மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய கமிட்டி மெம்பர்ஸ்லேருந்து கல்வி மெம்பர்ஸ் வரைக்கும் நீங்கள் இல்லை என்று சொன்னால் அது சாத்தியமில்லை. முதலில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இங்கே பேசிய நம்முடைய அட்மின் செக்ரட்டரி அவர்கள் அகாடமிக் ஸ்டடீஸ்க்கு எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோமோ, அதே நேரத்தில் பசங்களோட கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸாக இருந்தாலும் அல்லது ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஆகிறதும் அதிலையும் நாங்கள் அதிகப்படியாக நாங்கள் கவனத்தை செலுத்துகிறோம், அந்த வாய்ப்பினை நாங்கள் வழங்குகிறோம் என்று இங்கே உரையாற்றினார். ஐ திங்க் இன் 2022 நினைக்கிறேன். நான் இங்கே இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் நான் திறந்து வைத்தது இன்னும் என்னுடைய நினைவில் இருக்கின்றது. முடிச்ச நேரம் அந்த கிரவுண்டில் தான் அந்த நிகழ்ச்சியே நடந்தது. ஸோ அதே போன்ற ஒரு நிகழ்வை இன்றைக்கும் நான் உள்ளே நுழைந்த போது என்னை அழைத்து வந்த அந்த பேண்ட் ட்ரூப்ஸை சார்ந்திருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் அதே மாதிரி எங்களுடைய ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸை சார்ந்திருக்கின்ற ஸ்கவுட்ஸ் பசங்களுக்கும், ஜேஆர்சியை சார்ந்திருக்கின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இங்கே வரவேற்பு நடனம் மற்றும் ஃபியூஷன் டான்ஸ் மற்றும் பீயிங் இந்தியனா என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைங்களாம் எடுத்து சொன்னாங்க. அது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவர்களை இந்த அளவுக்கு தயார்படுத்தி இருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். குறிப்பாக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், இங்கே உரையாற்றக்கூடிய நாங்களாக இருந்தாலும் அவங்கெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்த எங்களுடைய வேலைக்கு போயிடுவோம். நீங்கள் என்ன செய்ய போறீங்க? டீச்சர் கொடுத்த ஹோம்ஒர்க்கை மறங்காமல் எழுதிட்டு வர போகிறோமா, அல்லது நமக்கான எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோமா? ஸோ நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த வயசு என்பது படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய வயசு. இன்னைக்கு நாங்களும் உங்களை மாதிரி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக உட்காந்து கல்லூரி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலைக்கு போயிட்டோம் என்று சொன்னால், ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒரு டெடிக்கேட்டடாக நாங்கள் இருந்தோம், ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் ஹார்ட் ஒர்க்கை நாங்கள் செலுத்தியிருக்கோம். அதனால தான் இது போன்ற மேடைகள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஸோ வருகை தந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றே மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. நாளைக்கு 75வது ஆண்டை இதை கொண்டாடும் பொழுது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து யாராச்சும் ஒருத்தர் சீஃப் கெஸ்டாக நீங்கள் இங்கே உட்காந்து, நாங்களாம் கீழே உட்காந்து உங்களோட ஏவியை பார்த்து நாங்கள் கைத்தட்டுற அளவுக்கு நீங்கள் உயர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கு காரணம் நம்முடைய பெருமதிப்புக்குரிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள். தயவு செய்து அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த டீச்சர் எப்போ பார்த்தாலும் என்னையே திட்டுறாங்கப்பா, என்னையே குறி வச்சு திட்டுறாங்கப்பா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதுங்க. யார் மீதும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை டீச்சர்ஸ் காட்ட மாட்டார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கும் ஒரு தனி குடும்பம் இருக்கின்றது, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதெல்லாம் கடந்து வீட்டை விட்டு கிளம்பி இங்கே வந்தாங்கன்னா தன்னுடைய வகுப்பறையில் படிக்கக்கூடிய 30-40 புள்ள தான் என் பிள்ளை என்ற அளவுக்கு பணியாற்றக்கூடிய ஒரு இனம் உண்டு என்று சொன்னால் அது எங்களுடைய ஆசிரியர் இனம் தான். ஆக இன்றைக்கு அவங்க அட்வைஸ் சொன்னாங்கன்னா, நாளைக்கு நீ பெரிய ஆளை படிச்சுட்டு பெரிய பெரிய இடத்துல நீங்க நிறுவனத்துல வேலையை பார்க்கும்போது மாசம் சம்பளத்தை கொண்டு போய் உங்க டீச்சர்ஸ்க்கு நீ கொடுக்க போறது இல்லை, உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஆனால் அன்னைக்கு உங்களை இடத்த யாரா நிரப்பலான்னு காத்துக்கிட்டு இருப்பான். நீ எப்படா இந்த இடத்த காலி போன, எப்படா நீ வழுக்கி விழுவன் தான் இந்த சொசைட்டி காத்துக்கிட்டு இருக்கும். அப்போ உனக்கு கூட வரப்போது எதுன்னு சொன்னா, இன்னைக்கு எங்கள் டீச்சர்ஸ் உனக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் தான் உனக்கு அது கூட வரும் என்பதை நீ மறந்து விடக்கூடாது. நம்முடைய பெற்றவங்க நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்கிறதை உணர்ந்து படிக்க வேண்டிய பிள்ளைகளாக நீ இருக்க வேண்டும்.
நம்முடைய பெத்தவங்க, நம்முடைய பேரண்ட்ஸ் தாங்கள் படுகின்ற கஷ்டத்தை உங்ககிட்ட காட்டவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க அவங்களுடைய சொத்து. நம்ம பிள்ளை நாம வளர்க்காம யார வளர்க்க போறார் என்று உங்களுக்காக உழைக்கக்கூடிய இனம் நம்முடைய பெத்தவங்கள் தான். ஆக பெத்தவங்களை ஒரு கண்ணாகவும் எங்க டீச்சர்ஸ் இன்னொரு கண்ணாகவும் பார்த்து நீங்க பிள்ளைகள் பேஷன் நோட்டோட படிங்க. நீங்க என்ன ஆக வேண்டும் என்று ஆசைப்படுங்களோ அதை நோக்கி பயணம் செல்லுங்கள். பெத்தவங்களை நான் வைக்க வேண்டிய வேண்டுகோள், தயவு செய்து நம்முடைய பிள்ளையை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைக்கென்று இருக்கக்கூடிய தனித்திறமை வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, கூட்டு பொறுப்பு நம்முடைய பெத்தவங்களுக்கும் சரி நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கின்றது. அதை விட்டுட்டு உன் அண்ணன் பார் எப்படி படிக்கிறான், உன் அக்கா பார் எப்படி படிக்கிறான், எய்த்த விட்டு பையன் பார் எப்படி படிக்கிறான், நம்ம சொந்தக்காரன் எப்படி படிக்கிறான், அது நமக்கு தேவையில்லை. நம்ம பிள்ளை நமக்கான சொத்து, நமக்கான செல்வம் எல்லாமே அதுதான். அந்த பிள்ளைங்க எது ஆசைப்படுகிறோம் அதை நோக்கி படிங்கள். அட்மின் செக்ரட்டரி சொன்னது 100க்கு 100 உண்மை. இன்னைக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 95, 98 மார்க்ஸ் எடுத்த. நாளைக்கு நீ 12th முடிச்சதுக்கு அப்புறம் கல்லூரிக்கு போனதுக்கு பிறகு கேம்பஸ் இன்டர்வியூ முடிச்சதுக்கு பிறகு நீ ஒரு வேலைக்கு போகும் பொழுது அன்னைக்கு உன்னை கூட கம்ப்யூட்டர்ன்ட்டா வந்து அந்த இன்டர்வியூல உட்கார போது பாத்தீங்கன்னா உன்ன மாதிரியே 98 மார்க் வாங்கி ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்துதான் நீ இன்டர்வியூக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப உனக்கான தனித்துவமை எது என்று சொன்னால் உனக்கான தனித்திறமை. அந்த திறமையை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது 2 மார்க் ஒரே மார்க். ஆனா அதை காட்ட இந்த பையன்கிட்ட இந்த திறமை இருக்கு, அதனால இந்த பையனையும் இந்த பெண்ணையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்கின்ற ஒரு சூழ்நிலை வரும். ரொம்ப போட்டி நிறைந்த உலகம், இதுல டெக்னாலஜி வேறு நிறைய வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய சுற்றி நடக்கக்கூடிய என்ன அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொரு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னைக்கு அவங்க உங்களுக்காகத்தான் இன்னைக்கு தங்கள் வேலைக்கு போறாங்க, உங்களுக்காக தான் மாச சம்பளம் எல்லாமேங்கிறது உங்கள் மீது இருக்கக்கூடிய முதலீடு என்று சொன்னா நாங்க வாழ்ந்து முடிச்சிட்டோம், இன்னைக்கு நாங்க ஒரு வேலையில் நாங்கள் செட்டில் ஆயிட்டோம், என் பிள்ளை நீ நான் படுற கஷ்டம் நீ பட வேணாம், நீ என்ன காட்டிலும் பெரிய ஆளாவா என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆக அப்படிப்பட்ட பெத்தவங்களை பெருமைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்குன்னு பார்த்தா இங்கே அமர்ந்திருக்கிற நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய தெரிஞ்சுக்கோங்க, நிறைய படிங்க, வாசிப்பு பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என்னதான் டெக்னாலஜி சாட்ஜிபிட்ட கேட்கிற கேள்விக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லுது அப்படின்னாலும் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் நின்று பாடம் நடத்துவதுக்கு ஈக்குவலா எந்த டெக்னாலஜியும் இல்லை அப்படிங்கிறத நீங்க முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். டீச்சர் நின்று பாடம் நடத்தும் போது உங்களுடைய உணர்வுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படி அமைதியா உட்கார்ந்துருக்க, ஏன் சோகமா இருக்கிற, என்ன விஷயம் நீ சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடியது ஒரு டீச்சர், ஒரு ஹியூமன் பீயிங் நின்று பாடம் நடத்துறதுக்கு ஈக்குவலா எதுவுமே வராது. ஸோ அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய படிங்க, நிறைய வாசிங்க. வாசிப்பு பழக்கம் வந்து நீ ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. கேஜெட்ஸே நம்ம பார்த்துட்டு உட்காந்துருக்கிறோம், வீட்டுக்கு போனால் டிவி பார்க்குறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நெல்லை நாடா நமக்கு கொடுத்தக்கூடிய இந்த ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் அரேனாவை நல்ல விதத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும் பொழுது படிப்பு அவசியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி ஒரு தனித்திறமையை நீங்கள் தயவுசெய்து நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நெல்லை நாடாருடைய ப்ராடக்ட் நான் அப்படின்னு இந்த நெல்லை நாடார் பள்ளிக்கூடத்துக்கு நீங்க பெருமை தேடி தரணும், உங்களுடைய பெற்றவங்களுக்கும் நீங்கள் பெருமை தேடி தருவதாக அது அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. கிளாஸ் ரூம்ல தயவு செய்து வெக்கப்படுறதோ கூச்சப்படுறதோ தயக்கம் காட்டுறதோ வைத்துக் கொள்ளாதீர்கள். நமக்கு பாடம் நடத்துறதுக்காக தான் டீச்சர்ஸ் வராங்க. பாடம் நடத்தும் பொழுது கையை உயர்த்தி டீச்சர் எனக்கு இது தெரியலன்னு சொல்றதுக்கு நீ கூச்சப்பட்ட வெக்கப்பட்ட அப்படின்னா நாளைக்கு எந்த உயர்ந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஹேபிட் உன்னை தொடர்த்திக்கிட்டே வரும். அதனால இந்த பள்ளிக்கூடம் என்பது உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து வைப்பதற்காகத்தான் டீச்சர்ஸ் வராங்க. குவெஸ்டனிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இன் ஃபியூச்சர் அது ரொம்ப 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 முக்கியமாக வந்துவிடும். ஏன்னா இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸே பாடம் நடத்தினாலும் வீட்டில் போய் டெக்னாலஜி மூலமாக அது சரிதானா அப்படின்னு தெரிந்து கொள்கிற அளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. ஆனால் அதே நேரத்தில் கிளாஸ் ரூம்ல உங்களுக்காக இருக்கக்கூடிய பேரியர்ஸை உடைச்சிட்டு வெளியில வாங்க. இது என்னோட கிளாஸ் ரூம், உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் கேள்வி கேட்கறனால அவன் சிரிச்சானா அது என் ஃப்ரெண்டு தான் சிரிக்கிறாங்க அப்படின்னு தயவுசெய்து அந்த மனநிலைக்கு வாங்க. ஐயோ அந்த பொண்ணு சிரிக்குது, இது கூட உனக்கு தெரியலையா நம்ம ஃப்ரெண்டு சொல்லிட்டானே அப்படிலாம் தயவுசெய்து காட்டாது. இந்த இடம் என்பதே படிக்கிறதுக்காக ஒரு இடம் தான். அதே போன்று பெற்றவங்க நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள்,
இது போன்ற குழந்தைகளுடைய உலகம் என்பது தனித்துவமான உலகம். அவர்களுக்கென்று ஒரு கற்பனை இருக்கணும், அவர்களுக்கென்று ஒரு சில பேஷனேட்டாக திங்க் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி இருக்கும். அதை நீங்க வேடிக்கை பார்த்து ரசிங்க. அதே நேரத்தில் தேவைப்படும் போது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களாம் நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நல்லது கெட்டது எது என்பது முழுமையாக தெரியும். அந்த உலகத்தை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவைப்படும் போது இன்டர்வியூன் ஆகுங்க. தேவையில்லாம அவங்க உலகத்துக்கு நீங்க உள்ள புகுந்து அவங்களுடைய கனவுகளை கலைப்பதற்கான அந்த பணியை நீங்க செய்திடக்கூடாது என்பதுதான் உங்களுக்கு நான் வைக்கக்கூடிய அந்த வேண்டுகோள். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் 234 தொகுதிக்கும் போயிருக்கேன். 234 தொகுதியும் பலவிதமான மாணவ செல்வங்களை நான் பார்த்துருக்கேன். ஏன் பழங்குடியினரை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், ஆதி திராவிடர் பிள்ளைகளை பார்த்திருக்கிறார், மாணவ செல்வங்களை பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், நான் தமிழ்நாட்டுடைய சவுத்துல நீங்க போனீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனும் சரி, இது போன்ற நாடார் சமுதாயம் பாத்தீங்கன்னா கல்விக்கென்று செலுத்தக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு உணர்வு என்பதை நீங்க வேற எந்த இடத்துலயுமே நீங்க பார்த்துக்க முடியாத அளவிற்கு அது அமைந்திருக்குது என்று சொல்லும் பொழுது பெருமையோடு சொல்றோம் இல்லையா. பெருந்தலைவர் காமராஜரை நினைவு கூர்ந்து இன்னைக்கு அவர் இல்லை என்று சொன்னா இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில நாம கூட இருந்திருக்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. ஒரு காலத்துல 8500 ஸ்கூல்ஸை இழுத்து மூடுனாங்க. அதை மீண்டும் திறந்தது யார் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராசர். அந்த நன்றி உணர்வு என்றைக்குமே நம்ம ஒவ்வொருவருக்கும் இருந்தாக வேண்டும். ஏன்னா கல்வியை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து அதை யாராலும் பறித்துக் கொள்ளவே முடியாது. இன்றைக்கு இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நான் இருக்கிறேன்னா மக்களின் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்தால் மட்டும்தான். என்னுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்தால் மட்டும்தான். ஆனால் நாளைக்கு எதுவுமே இல்லை என்று சொன்னாலும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி MCA PhD அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்களா, அது நான் சாகும் வரைக்கும் என் கூட வரக்கூடியது அந்த கல்வி மட்டும்தான். நாளைக்கே நான் பொது வாழ்க்கையில இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொன்னா கூட, ஒதுங்கக்கூடிய சூழ்நிலை வந்தா கூட ஒரே ஒரு மாசம் என்னுடைய கோர்ஸ் சார்ந்து என்னுடைய படிப்பு சார்ந்து ரெஃப்ரெஷ் பண்ணா போதும். அடுத்த மாசத்துல மாச சம்பளத்துக்கு என்னால் போய் வேலை பார்க்க முடியுங்கிற கான்பிடென்ட்டா எனக்கு கொடுக்கறதே எனக்கு கொடுத்த அந்த எஜுகேஷன் தான். அந்த எஜுகேஷனை தயவுசெய்து உள்வாங்கி கொள்ளுங்கள். இந்த வயசு என்பது என்ஜாய் பண்ற வயசு தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நமக்கான கோர் பிரின்சிபல் எங்க நிக்குதுன்னா நம்முடைய டிசிப்ளின், நம்மளுடைய படிப்பு. இந்த ஸ்கூலை விட்டு 12th முடிச்சு நீங்க போகும் பொழுது எவ்வளவு மார்க் அந்த பையன் வாங்கினான்னு தெரியுமா, எவ்வளவு மார்க் இந்த பொண்ணு வாங்குச்சு தெரியுமா அப்படிங்கிறது பெருமை கிடையாது. எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துருச்சு போச்சு தெரியுமா அப்படிங்கிறதா நமக்கான பெருமை. அந்த பெருமையை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தாக வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த நெல்லை நாடார் 41 மட்டுமல்ல 100ஆண்டையும் கடந்து நீங்கள் செல்ல வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, குறிப்பாக அந்த ஏவியை கிரியேட் பண்ண அந்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். உள்ளபடியே ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நம்முடைய பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி நீங்க கொடுத்திருக்கிறீங்க. திருப்பியும் சொல்றேன், நாளைக்கு நீங்க பெரிய ஆளாகி நீங்க வரும்பொழுது ஏன் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்ப்பதற்காக ஒரு மணி நேரம் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காத்திருந்தான் அப்படிங்கிற பெயரை பெற்று தருகின்ற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களை வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.